Hi friends, welcome to my exam 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மற்றும் ஒரு அங்கன்வாடி பணியாளர், மினி அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் உள்ளிட்ட 336 காலியிடம் விழுப்புரத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே இன்றைக்கி காலையில் அரியலூர் மாவட்டத்துக்கு இதே மாதிரி வந்துருந்துச்சு 77 காலியிடம். ஸோ அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அரியலூர் மாவட்டத்துக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் 336 காலியிடம் இருக்குது. ஸோ அங்கன்வாடி பணியிடம் சத்துணவு பணியிடனாலே அது பெண்களுக்கு மட்டும்தான் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். விழுப்புரம் மாவட்டத்துக்கு கடைசி தேதி February 14. ஸோ அரியலூர் மாவட்டத்துக்கு கடைசி தேதி February 12. ஸோ அரியலூர் மாவட்ட வீடியோவில் நான் கடைசியில் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னும் ஒரு சில மாவட்டத்துக்கு வர ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ மற்ற மாவட்டத்துக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் மாவட்டம் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது எப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த விழுப்புரம் மாவட்டத்தை எப்படி அந்த ப்ரொசீஜரை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ மற்ற மாவட்டத்துக்கு எப்படி வந்துச்சுன்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனை எடுத்துக்கோங்க. அதில் வந்து விழுப்புரம் அதாவது எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை சும்மா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ நான் விழுப்புரம் NIC.in, அதாவது டாட் எதுவுமே வைக்காமல் விழுப்புரம் NIC.in அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு எழுதியிருக்கோம்ல, அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் பேர், இப்போ தூத்துக்குடி, மதுரை, சேலம் அந்த மாதிரி எந்த மாவட்டமோ அதை முன்னால் போட்டுட்டு NIC.in அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதை கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சில மாவட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ரூட்மெண்ட்னு அதுவே வந்துடும் சில மாவட்டத்துக்கு. அப்படி இருந்துன்னா நீங்கள் டேரெக்டாக அதையே கிளிக் பண்ணிடலாம். இப்போ விழுப்புரத்துக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ரிக்ரூட்மெண்ட் வந்துடும். ஆனால் சில மாவட்டத்துக்கு அப்படி வராது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மிடில் இருக்குது பார்த்தீங்களா, விழுப்புரம் .NIC.in க்ரீன் கலரில் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உள்ள வெப்சைட்டுக்கு போகும், விழுப்புரம் வெப்சைட், அதாவது உங்களோட மாவட்டத்தோட வெப்சைட்டுக்கு போகும். அதில் வந்து இந்த 3 கோடு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் நோட்டீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் நோட்டீஸில் இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, ப்ளஸ் போடுறது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன வரும்னா அனௌன்ஸ்மெண்ட், ரிக்ரூட்மெண்ட், ஈவெண்ட்ஸ், டெண்டர் அந்த மாதிரி வரும். அதில் ரெண்டாவது உள்ள ரிக்ரூட்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ரிக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன அந்தந்த மாவட்டத்தில் அந்த மாவட்டத்துக்காரங்களே வெளியிடக்கூடிய போஸ்ட் ஏதாட்டி இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அது லாஸ்ட் டேட்டு, ஸ்டார்டிங் டேட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்கள் மாவட்டத்துக்கு எதுவும் இல்லை அப்படின்னா சாரி நோ டேட்டா அவைலபிள் அந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போதைக்கு அரியலூர், விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கு. ஸோ மற்ற மாவட்டத்தை சேர்ந்தாங்க எனக்கு வந்து எப்போ வரும் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்தேன். ஸோ எப்போ வரும்னு என்கிட்ட கேட்குறத விட நீங்கள் உங்கள் மாவட்டத்தோட வெப்சைட்டை நீங்களே நான் என்ன சொன்னேன் இந்த வீடியோவில் அதே மாதிரி சும்மா அந்த இடத்த நீங்கள் அந்த ரிக்ரூட்மெண்ட் பேஜை நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில் வந்துடும். ஸோ அரியலூர் மாவட்டத்தில் நம்ம எந்த மாதிரி சொன்னோம், 3 விதமான போஸ்ட்டு 77 காலியிடம் சொன்னோம். அதே மாதிரி விழுப்புரத்துலேயும் 3 விதமான போஸ்ட்டு 336 காலியிடம். அதில் முதல் போஸ்ட் வந்து முதன்மை அங்கன்வாடி பணியாளர், இது வந்து 152 போஸ்ட் இருக்குது. ரெண்டாவது மினி அங்கன்வாடி பணியாளர், இது வந்து ஒரு 3 போஸ்ட் தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக அங்கன்வாடி ஹெல்ப்பர், உதவியாளர், ஸோ அது வந்து ஒரு 181 போஸ்ட் இருக்குது விழுப்புரம் மாவட்டத்துக்கு. ஸோ இது எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டான விழுப்புரம் மாவட்டத்தில் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒழுங்காக உங்களுக்கு தெரியாது, எல்லாமே எழுத்து மாறி இருக்கும். ஸோ அதை நான் எடிட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி விவரத்தை பார்த்துக்கலாம். ஸோ 3 PDF வச்சுருக்கேன். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான கண்டிஷன்ஸ் சில கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படியும் நீங்கள் ஆஃபீஸ் தான் போகணும். அதாவது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் தான் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும். இதை எல்லாத்தையும் உங்கள் அருகாமையில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் தான் இதை சமர்ப்பிக்கணும். எப்படியும் நீங்கள் வந்து இதே அப்ளிகேஷன் தான் அங்கேயும் தரப்போகிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாமே உங்களோட தேவையான சான்றிதழ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்னென்ன சான்றிதழ் தேவைங்கிறது இதே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எல்லாமே கொண்டு போய் டேரெக்டாக அங்கே அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே மேலே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, கீழே வந்து அதுக்கான விவரம் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் அங்கே போய் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கேட்டுக்கலாம். எல்லா நீங்கள் போகும்போதே எல்லாத்தையும் கொண்டு போயிருங்க. இல்லை என்னென்ன தேவையான சான்றிதழ், ஜெராக்ஸு, ஃபோட்டோஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே கொண்டு போயிருங்க. என்னென்ன தேவை அப்படிங்கிறது இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கு என்ன குவாலிஃபிகேஷனாக 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு 1/1/2019 அன்றைக்கி கணக்குப்படி 25லேருந்து 35க்குள்ளே வயசு இருக்கணும். ஆதரவற்றவை விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவருக்கு வந்து ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது 25லேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 வயது தளர்வு கொடுக்குறாங்க. அதாவது 25லேருந்து 38 வரைக்கும் பண்ணிக்கலாம். அடுத்து மலைவாழ் பதினேராக இருந்தீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வருஷம் அந்த வயசில் கம்மி பண்ணுறாங்க, அதாவது மினிமம் வயசில் கம்மி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து 20லேருந்து 40 வரைக்கும் இருந்துக்கலாம்.
ஸோ நீங்கள் விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் மையத்தின் அருகில் வசிக்க வேண்டும். அதாவது எந்த இடத்துல வேலை இருக்கோ அங்கே தான் நீங்கள் இருக்கணும். எங்கே வேலை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அவங்களும் போடலை. ஸோ அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸை போய் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க இந்தந்த இடத்துல வேலை இருக்குது அப்படின்னு அப்படிங்கிறத. ஸோ அடுத்ததாக விண்ணப்பத்தில் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தை அடித்தல் திருத்தல் இருந்தால் மறுபடியும் புதுசாகவே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக குறு அங்கன்வாடி பணியாளர், அதாவது மினி அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் ஃபோட்டோ வட்டி சைன் போட போகிறீங்க. மற்ற எல்லாமே அங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அந்த இதில் வச்சு. ஸோ இதுக்கும் அதே டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக அங்கன்வாடி உதவியாளர். ஸோ முந்தின 2 போஸ்ட்டுக்குமே 10th குவாலிஃபிகேஷன். இதுக்கு வந்து இந்த உதவியாளருக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ இதுக்கு டீட்டெயில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 1/1/2019 அன்றைக்கி கணக்குப்படி 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். மொத்தம் 181 காலி பணியிட இருக்குது. விதவை, ஆதரவற்ற விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், மலைவாழ் பகுதினா 5 வயசு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லாமே சேம் தான். விண்ணப்பிக்கும் மையத்தின் அருகில் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கவும். அங்கே தான் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க. போஸ்ட் மூலமாக அனுப்ப முடியாது, நீங்கள் நேராக தான் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடாது. ஸோ குடும்ப உறுப்பினர்கள் அரசு பணியில் இல்லை என்பதற்கான சான்று அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் விசாரிச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும் ஆஃபீஸுக்கு. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் எடுத்தாலும் சரி, அங்கே போய் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கினாலும் சரி, ஸோ எப்படியும் நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும். ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேவையான போகும்போதே தேவையான டாக்குமெண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவையான சர்டிஃபிகேட்ஸ், ஃபோட்டோ எல்லாமே என்னென்னா நம்ம டீட்டெயில் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. கண்டிப்பாக ஐடி ப்ரூஃப், அந்த ஆதார், ஓட்டர் ஐடி, இதில் ரேஷன் கார்டில் ஏதாட்டும் ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு அரியலூர் மாவட்டத்துக்கும் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் சொல்லியிருக்கு. ஸோ மற்ற மாவட்டத்துக்கு வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் இதே வீடியோவில், இல்லைனா புதுசாக கூட வீடியோ போடுறேன். நீங்களும் உங்கள் செல்ஃபாக உங்கள் மாவட்டத்துக்கு இந்த வேலை வருதா அப்படிங்கிறத நீங்களும் எப்படி செக் பண்ணுறா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் பல விதமான தகவல்கள் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஃபேஸ்புக் இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.